வருட வினாக்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வரிசையாக பார்ப்போம். நீதி கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும்னு கேட்குறாங்க. நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகம். 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆக்சுவலாக 1916ன்றது கரெக்டு. நீதி கட்சியின் முன்னோடி முதல் பாயிண்ட்டும் கரெக்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு தவறாக இருக்குது. மூன்றாவது பாயிண்ட்டு ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகையை தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தி வந்ததுன்றாங்க. ஆக்சுவலாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் தமிழில், ஆங்கிலத்தில், தெலுங்கில் இந்த 3 மொழிகள்லையும் 3 பத்திரிக்கை நடத்துகிறாங்க. ஜஸ்டிஸ்ன்ற பத்திரிகையை ஆங்கில மொழியிலையும், திராவிடியன்ற பத்திரிகையை தமிழ் மொழியிலையும், தெலுங்கில் ஆந்திர பிரகசிகா அப்படின்ற பத்திரிகையையும் நடத்துகிறாங்க. இதுவும் தவறு. ஜஸ்டிஸ்ன்றது ஆங்கில பத்திரிக்கை, திராவிடியன்ற பத்திரிகையை தான் தமிழில் நடத்துவாங்க. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சியோட மாநாடு சேலத்தில் நடைபெற்றதுன்று 4வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சரி. 2, 3 தவறானது. இங்கே நமக்கு கேள்வியில் கேட்டிருக்கிறது எது தவறானதுன்னு கேட்குறாங்க. 2, 3. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். வென் வாஸ் த ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் பாம்பே? ஆல் இந்தியா காங்கிரஸ் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1929ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸோட தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் ஏற்படுத்தப்பட்டது. எங்கே ஏற்படுத்தினாங்கன்னு கேட்கலாம். அந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நம்ம அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இயரு என்ன ஏற்படுத்தியிருக்காங்க, எந்த இடம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். முதல் கவர்னர் ஜெனரல், முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர். அடுத்து கால வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க. இப்போ சைமன் கமிஷன், காந்தி இர்வின் பேக்டு, 3வது வட்டமேசை மாநாடு, தண்டி யாத்திரை, இது 4ஐயும் கொடுத்து இதை கால வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சைமன் கமிஷன் 1928 நடந்த ஒரு இன்சிடெண்ட். இது 1928 நடந்திருக்கு சைமன் கமிஷன். காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 1931 நடந்திருக்கு. 1931 நடந்திருக்கு. 3வது வட்டமேஜை மாநாடு அது 32 நடந்திருக்கு நமக்கு. கடைசி தண்டி யாத்திரை பார்த்திங்கன்னா 30 நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சைமன் கமிஷன் 1, 4, 2, 3 இதுதான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் சி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1, 4, 2, 3ன்றது தான் சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். இந்தியாவில் முஸ்லீம்கள் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் முஸ்லீம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது? ஆக்சுவலாக அலிகார் இயக்கம். இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் மற்றும் சமூக கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம்ன்றதான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி, சன்னியாசி அண்டோலன்ற கிளர்ச்சி தான். இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சின்றது சன்னியாசி அண்டோலன். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது. 1907ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்கியது யாருன்னா ராஸ் பிகாரி கோஸ். இவர் தான் தலைமை தாங்கியிருக்காரு. ஆப்ஷன் சி ராஸ் பிகாரி கோஸ். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி. 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடுன்றது தான் கரெக்டான பதில். 2வது வட்டமேசை மாநாட்டில் பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு இந்தியா சார்பில் கலந்துருக்காங்க. அடுத்த கேள்வி,
இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் ராஜ் பிஹாரி போஸ். ராஜ் பிஹாரி போஸ் தான் இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியிருக்காரு. எல்லாமே முக்கியமான கேள்விகள். இதுக்கு முன்னாடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்விகள். வரலாறு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணிடலாம். 1க்கு 4 தடவை இது எல்லாத்தையும் நல்ல நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டா வரலாறு முடித்த மாதிரி ஆகிடும். இது பெருசாக போகும். வீடியோவை ஒரு 4-5 பார்ட்டாக பிரித்து போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பிச் செல்ல பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கைக்கு பெயர். கார்கில் போரில் என்ன இராணுவ நடவடிக்கையை யூஸ் பண்ணாங்க? ஆப்ரேஷன் விஜய்ன்றது தான் சரியான விடை. கார்கில் போரில் இந்திய இராணுவம் பயன்படுத்தின யுக்தி ஆப்ரேஷன் விஜய். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. பொறுத்துகை கொடுத்து பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், தேவ சமாஜம், பிரம்ம சமாஜம், இந்த மாதிரி 4 சமாஜத்தை கொடுத்து அதை தோற்றுவித்தவங்க இந்த பக்கம் இருக்காங்க. அதை வச்சு நம்ம கரெக்டாக பொருத்தணும். பிரார்த்தன சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங் அவங்க தோற்றுவித்திருக்காங்க. 1 ஏக்கு 2 ஆன்சர். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, இதுக்கு 3 ஆன்சர். பிக்கு 3 ஆன்சர். தேவ சமாஜம், தேவ சமாஜத்தை தோற்றுவித்தது சத்யானந்த அக்னிஹோத்ரி. பிரம்ம சமாஜம், பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தது ராஜாராம் மோகன் ராய். அது டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ 2, 3, 1, 4 தான் ஆன்சர். இதெல்லாம் எந்தெந்த வருஷம் தோற்றுவித்திருக்காங்க அதுவும் முக்கியம். அதுவும் பொறுத்துகளில் வரும். ஆத்மாராம் பாண்டுரங் பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்திருக்காங்க. இது தோற்றுவித்த வருடம் பார்த்திங்கன்னா 1867. 1867. அடுத்து ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா 1875. 1875 ரெண்டாவது. இதுக்கு ஆன்சர் 1875. மூணாவது இதுக்கு பார்த்திங்கன்னா 1887. 1887. நாலாவது இதுக்கு பிரம்ம சமாஜம் பார்த்திங்கன்னா 1828. 1828. ஆக்சுவலாக பிரார்த்தன சமாஜம் 1867லையும், ஆரிய சமாஜம் 1875லையும், தேவ சமாஜம் 1887, பிரம்ம சமாஜம் 1828. பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தது சத்யானந்த அக்னிஹு. பிரார்த்தன சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. தேவ சமாஜம் சத்யானந்த அக்னிஹோத்ரி. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து அதுக்கேற்றாப்புல ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம விடையை தேர்ந்தெடுக்கணும். இந்திய தேசியத்தின் 2ஆம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 47 முடிவடைந்ததுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. ஆக்சுவலாக செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஐஎன்எம் எப்போ தொடங்குதுன்னா 1905 தொடங்கி 19 முடிஞ்சிடும். இந்திய தேசியத்தின் 2ஆம் கட்ட போராட்டம் 1905 தொடங்கி 19 முடிஞ்சிருது. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். இந்த பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட்டு. அப்போ 1 தவறு, 2 சரி அப்படின்றது பீன்ற ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 2 இஸ் கரெக்ட், 1 இஸ் ராங்குன்னு மேலே இருக்கா, அதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்த வினாக்கு போயிடலாமா? எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1904. 1904 இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆக்சுவலாக மதுரை காஞ்சின்ற தமிழ் இலக்கியத்தில் கேரளாவில் கொண்டாடப்படுற ஓணம் பண்டிகையை பற்றி குறிப்பு வந்திருக்கு. அது முக்கியமான கேள்வி. திருவோணத்தை பற்றி மதுரை காஞ்சியில் குறிப்பு வந்திருக்கு. அடுத்த வினா. எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்?
எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவுறாங்க? 1610 1610 தான் மிகச்சரியான விடை. இந்த மாதிரி வருடங்களெல்லாம் நம்ம முக்கியமான வருடங்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் சிறை தண்டனை பெற்றிருக்காரு? பத்திரிகை பேர் வந்து யங் இந்தியா. யங் இந்தியா பத்திரிகையில் 1922 காந்தியடிகள் வந்து தனது கட்டுரைகளை எழுதுனதுக்காக 6 வருடம் சிறை தண்டனை பெற்றிருக்காரு. அடுத்த வினாக்கு போயிடலாம். முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்ஃபோர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்ஃபோர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? குதிரம் போஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில். குதிரம் போஸ். முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்ஃபோர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் குதிரம் போஸ். மாப்னா கழகம் நடைபெற்ற இடம். மாப்னா கழகம் 1920-21 நடக்குது. இது நடைபெற்ற இடம் வந்து கேரளா. கேரளான்றது தான் சரியான விடை. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் வந்து தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் 1878 கொண்டு வந்திருக்காங்க. தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம். அடுத்து ஒரு பொறுத்துக வினா வந்திருக்கு, அதை பார்ப்போம். கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல் எப்போ முடிவுக்கு வந்திருக்கு? வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அறிமுகமாயிருக்கு. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம். மத்தியில் இரட்டை ஆட்சி அறிமுகம். இந்த மாதிரி ஒரு 4 இன்சிடெண்ட்டை கொடுத்து அதுக்குரிய வருடத்தை வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வர்றது வந்து 1858. 1858. ஏக்கு வந்து 3. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்போன்னு பார்க்கலாம். அப்படி ஏக்கு 3ன்றப்பே பார்த்திங்கன்னா நமக்கு பி இல்லை சி தான் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடும். மற்றதுலாம் 1 4ன்னு வந்துடுது. இது 2ல் மட்டும்தான் 3 இருக்குது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் எது? 1909 அறிமுகமாகுது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி 1919 அறிமுகமாகுது. மத்தியில் இரட்டை ஆட்சி வந்து 1935 அறிமுகமாகுது. 3, 4, 1, 2 இதுதான் நமக்கான கரெக்டான ஆப்ஷனாக வருது. அடுத்த வினாக்கு போயிடலாம். பிரம்ம சமாஜம், இளம் வங்காள இயக்கம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனை சமாஜம். ஆக்சுவலாக பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மாராம் பாண்டுரங்கு. பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மாராம் பாண்டுரங், அது கரெக்டாக தான் இருக்குது. ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி, அதுவும் கரெக்டாக இருக்குது. இளம் வங்காள இயக்கம் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய்.